ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் 60க்கு 60 கொண்டாடி இருக்கிறாரு, அப்புறம் 50வது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு. அதுக்கெல்லாம் நாம இந்த நேரத்துல 2 வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு 3 தரம் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க, ஒரு 30 வருட இது இருக்கும் இல்லையா, டிராவல் இருக்கும் இல்லையா அன்புமணி அவர்களுக்கு. 25-30 இயர்ஸ் அவரும் இருக்கிறாரு. இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு, கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது அப்ப இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் இவ்வளோ லேட்டா நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியல. மோடி அவர்கள் வந்தா என்னை இப்பவும் கட்டி பிடிச்சிக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு. தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் ஏற்க முடியாது. பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது. ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்பு இல்லை. அன்புமணி அவர்களை கட்சியை விட்டு நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒருத்தரா நீப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை 2 முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது. அப்ப இவரோட கட்சி கொள்கை என்னதான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம்